வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி உப்பு அப்படிங்கிறது உணவுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியண்டா இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குணமா இருக்கு. அன்புங்கிறது மனசுல இருக்கிறது மாதிரி நம்ம வார்த்தையிலையும் செயல்லையும் வரும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையானதா இருக்கும். இந்த ஒரு நல்ல செய்யும் கூட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். பெற்றோர்கள் குழந்தைகள் உறவு முறை பத்தி இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிஸ்டர் ரஞ்சனி இப்ப நம்ம முன்னாடி இருக்காங்க. வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. சிஸ்டர், போன எபிசோட்ல நீங்க சொன்னீங்க குடும்பத்தோட சூழ்நிலையை ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப லவ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பேரண்ட்ஸே இப்போ நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க. லைக் அவங்களும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்காங்க. அவங்க வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு இருக்கு, வீட்லயும் பர்சனல் ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு இருக்கும், பிளஸ் குழந்தைகளையும் அவங்க பராமரிச்சுக்கணும். ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க எப்படி குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்க முடியும், பிளஸ் அந்த குடும்ப சூழ்நிலையை எப்படி ரொம்ப பீஸ்ஃபுல்லா அவங்க வச்சுக்க முடியும் சிஸ்டர்? அதுக்காக சில டிப்ஸ் கொடுங்களேன். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஒரு லைஃபே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருந்தாங்கன்னாலும் சரி, நிறைய விதமான காரிய விவகாரங்கள் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் வீட்டுல இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஆபீஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ் அவங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு வராங்க. பேரண்ட்ஸ்க்கு என்வாயன்மெண்ட்டை நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா அமைதியா வச்சுக்கிறதுக்கான பொறுப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அவங்க மனசை ஓய்வா வச்சுக்கிறதுக்கு கத்துக்கணும். ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ குழந்தைங்களே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சத்தம் போடாதே அப்படின்னு இவங்க சத்தம் போட்டா அங்க அது நடக்க போறது கிடையாது. ஏன்னா நான் முதல்ல எனக்குள்ள அமைதி ஆனால்தான் நான் அவங்கள அமைதிப்படுத்த முடியும். ஸோ அதனால அவசியம் பெற்றோர்கள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான பல வழிகள் இருக்கு. எப்படி சில பேர் எக்ஸசைஸ் பண்றாங்க, பிராணாயாமம் பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் சுலபமா இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா மெடிடேஷன். நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க காலையில வீட்லயே நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப மனசு நல்ல ஓய்வடையும். நீங்க உங்களுடைய மனசு ஓய்வடையும் பொழுது, ஒரு நிதானமாக அமைதி ஆகும் போது உங்களால் அமைதியா டீல் பண்ண முடியும். உங்களை பார்த்து குழந்தைங்களும் கற்றுக்கொள்வார்கள். சில பேர் பார்த்திருக்கோம், அம்மா அப்பா உட்கார்ந்து நம்ம மெடிடேஷன் சென்டருக்கு வரக்கூடிய ஒரு சில பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, அவங்களுடைய குழந்தைகள் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா அம்மா அப்பா தொடர்ச்சியா வீட்டுல ஒரு அமைதியா அப்படி தியானத்துல உட்கார்றத பார்த்த உடனே, இப்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்களும் என்னன்னே தெரியாது, அவங்களும் பேசாம இப்படி உட்கார்ந்துக்கிறாங்க, தெரியாம கூட உட்கார்ந்துருவாங்க. ஆனா அது உட்கார்றது கூட என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு சைலன்ஸை கொண்டு வருது. இப்ப தியானம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் போதே அது ரொம்ப ஒரு ஐஃபையான வார்த்தையா தோணுது. அது பண்றது ரொம்ப கஷ்டமோ, அது நமக்கெல்லாம் வராது அப்படின்னு தோணுது சிஸ்டர். அது நிஜமா இல்ல எல்லாராலையும் கூட அது செய்ய முடியுமா? எல்லாராலையுமே செய்ய முடியறது தான் தியானம்ங்கிறது. அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எங்க அதெல்லாம் மனசுலாம் ஒருநிலைப்படுத்தி பண்றதெல்லாம் என்னால முடியவே முடியாது, பேச சொல்லுங்க, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன், ஆனா அமைதியா இருக்கு சொல்லுங்க, ஒரு 3 நிமிஷம் கூட உட்கார முடியாது, எல்லாருமே சொல்றது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமைதியா உட்காரும் போதுதான் இன்னும் நிறைய தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்குதான் முறைப்படி நம்ம தியானத்தை ஒரு தியான நிலையத்துக்கு போய் கற்றுக்கொள்வது நல்லது. இதுல ஒன்னு என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் திங்கிங். அப்ப நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அபவுட் தி செல்ஃப் அண்ட் அபவுட் தி ஃபேமிலி அண்ட் ஆல்சோ நீங்க கடவுளை பத்தி நீங்க நினைக்கிறது, இதுதான் இந்த தியானத்துல நீங்க செய்ய போறீங்க. ஆனா மெடிடேஷன் அப்படின்னும் போது சைலன்ஸ்ல எதுவுமே நினைக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே சிஸ்டர். அப்ப நம்ம மெடிடேஷன்ல உட்காரும் போது நினைக்கலாமா, தாட்ஸ் கொண்டு வரலாமா? கொண்டு வர்றதுதான் தியானம்னு நாங்க சொல்றோம். அப்ப அந்த அமைதியான ஒரு சூழல், அமைதிப்படுத்தி உங்களை உட்கார்ந்துட்டு உங்களை பத்தியே நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவா, எனக்குள்ளேயே அமைதிங்கிற குணம் இருக்கு, நான் இறைவனுடைய ஒரு குழந்தை, நான் அமைதியான ஆத்மா, என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் இறைவனுடைய குழந்தைகள், அவர்களுக்காக நான் அன்பையும் ஒரு அமைதியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலா நான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ் திங்கிங். நீங்க உட்கார்ந்து தியானத்துல இதை தான் நீங்க நினைக்க போறீங்க.
ஸோ அப்படி பண்ணும் பொழுது அவசியமா குடும்பத்துல வந்து வீட்டுல ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்டை நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ அதை வந்து செய்யணும். இது வந்து நீங்க செஞ்சு பாருங்களேன். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 2 டைம்ஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு சைலண்ட் ஒரு என்வாயன்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்துல பெற்றோர்களுக்குள்ளேயும் அந்த ஒரு சுபாவம், அமைதியான அந்த ஒரு சுபாவம் வளர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பெற்றோர்கள் சண்டை போடும் போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும் பொழுது குழந்தைங்களுக்கு அது பாதிப்பு வருது. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை வேற குழந்தைகள் மேல காட்டுவாங்க இல்லையா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதையெல்லாம் குழந்தைகள் மேல காட்டுறாங்க. இதுதானே நம்ம பாக்குறோம் இல்லையா? பெற்றோர்கள் பார்த்தா வந்து தன்னுடைய நிறைவேறாத ஆசையை வந்து குழந்தைங்க மேல திணிப்பாங்க சில நேரத்துல. சோ தான் வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையால. அந்த ப்ரொஃபஷனை வந்து தான் குழந்தை வந்து பண்ணணும், அந்த ப்ரொஃபஷன் அவங்க அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து வேற ஒரு விருப்பம் வந்து இருக்கும். ஆனா ஃபோர்ஸ் பண்ணி வந்து அதை படிக்க வைப்பாங்க. இந்த குழந்தைங்களும் டிபெண்ட் ஆயிருக்காங்க இல்லையா பேரண்ட்ஸ், அதனால சொல்றதை கேட்க வேண்டியதான் இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையை வந்து எப்படி சிஸ்டர் ஹேண்டில் பண்றது? இப்போ நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயம் ஐ ஃபீல் தற்போதைய காலத்துல அது மாறிட்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்பெல்லாம் வந்து குழந்தைங்களுடைய சாய்ஸ், என்ன ஆக போறேன்னு கேக்குறாங்க. ஈவன் இஃப் யூ சி ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றதா இருந்தாலும் அந்த குழந்தை தான் செலக்ட் பண்ணது இந்த காலத்துல. நீங்க சொல்ற இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இருந்திருக்கலாம், இருந்தது. ஆனா இப்போ வந்து அது மாறிட்டு வருது. குழந்தைகள் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் அவங்க வந்து செய்யறாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அப்கோர்ஸ் இன்னும் இருக்கு. சில ஃபேமிலிஸ்ல இன்னுமே அது வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி இம்போஸ் பண்றது கட்டாயமா அது வந்து சரியில்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம முதல்ல நம்ம பார்த்தது படி இப்போ அந்த குழந்தைங்களே கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து இல்ல, அவனுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்ல. அப்படிங்கும் போது நீங்க அவங்களுக்கு நீங்க கைட் பண்ணலாம். ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து வைங்க. ஸோ இதெல்லாம் இருக்குன்னு அப்புறம் அதுல அவனுக்கு எது விருப்பமோ லெட் ஹிம் சூஸ். அதுக்காக நீயே ஏதோ பண்ணணும் விட்டுற வேண்டாம். அதுக்காக நீ இதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். சோ அதுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட என்ன ஸ்கில் என்ன டேலண்ட் இருக்கோ அதை கூட எடுத்து சொல்லி அப்ப அதை வச்சு அவங்க அந்த ப்ரொஃபஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் தன்னுடைய குழந்தை பத்தி. தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. கட்டாயமா தன்னுடைய குழந்தைங்களை பத்தி தெரியும். அப்படி தெரியாம இருக்காங்க அப்படின்னா அது பேரண்ட்ஸ் மேல தப்பு. குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு, he should know. எவ்ரி பேரண்ட் should know. ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு, மெடிடேஷன் சென்டருக்கு ஒரு பிசினஸ் மேன் வந்தாரு கோர்ஸ் எடுக்கிறதுக்காக. அப்போ அவர் எடுத்துட்டு இருந்த போது அப்போ ஐ ஆஸ்க்ட் ஹிம், உங்க ஃபேமிலி என்னன்னு. ஐ ஹேவ் 2 boys அண்ட் ஃபர்ஸ்ட் சன் வந்து காலேஜில் படிக்கிறான், செகண்ட் சன் வந்து அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். என்ன படிக்கிறாங்கன்னு 11th standard அப்படின்னாரு. அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அந்த செகண்ட் சன் வந்தான். என்ன படிக்கிறான்னா 12th. அதாவது அவங்க பையன் இத்தனாவது படிக்கிறாங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு அவர் பிசினஸ்ல மூழ்கி போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கவனமே கொடுக்கல அப்படின்னா எப்படி நீங்க வந்து கைட் பண்ண முடியும் சில்ட்ரனுக்கு? ஸோ பேரண்ட்ஸ்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன? கவனம் கொடுக்கறது தானே. யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் குழந்தைங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், நாள் பூரா குழந்தைங்களுக்காக தான் நான் உழைச்சு நான் வந்து வேலை செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அம்மாவும் சொல்லலாம் அப்பாவும் சொல்லலாம். பட் நாம எந்த அளவுக்கு அவங்க மேல வந்து அட்டென்ஷன் நம்ம வந்து வைக்கிறோம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேல கவனம் வைக்கிறோம். நீங்க ஜஸ்ட் கேளுங்க, நீ என்ன மாதிரி ஒரு கிரேட் வாங்கியிருக்க ஸ்கூல்ல அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? டைம் எடுத்து நம்ம கேட்கலாம். வெறும் வந்து அவங்கள வந்து அதட்டுறது திட்டுறது மட்டும் நம்ம செய்யாம, சரி எதுல அவன் வீக்கா இருக்கான் அதை நம்ம வந்து கேர் எடுத்து நம்ம வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி அதட்ட திட்ட கொடுக்குற அந்த டைமை வந்து அவங்க உள்ள என்ன இருக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க டேலண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். ஸோ அது மாதிரி வந்து திட்டுறதுங்கிறது கூட என்ன அப்படின்னா அவங்க வந்து எந்த நேரத்துல வேணாலும் அதை வந்து அவங்க காமிச்சிடுறாங்கல்ல பேரண்ட்ஸ். ஆமா இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்களை வந்து மத்தவங்க முன்னாடி திட்டுறாங்க. ஆமா, லைக் வெளியில இருக்கவங்களா இருப்பாங்க, இல்ல மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது வந்து அவங்க முன்னாடியே வந்து குழந்தைங்களை திட்டுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. கண்டிப்பா. ஜென்ரலி பாத்தீங்கன்னா இப்போ நம்மள 1-to-1 யாராவது கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க திட்டினாங்கன்னா நம்மளால ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு 4 பேர் முன்னாடி சொல்லிட்டு அதுதான் ரொம்பவே ஹர்ட் ஆகும். திட்டின விஷயம் ஹர்ட் ஆகாது, நிறைய பேர் முன்னாடி நம்மள சொல்லிட்டாங்களே அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும்.
இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஹர்ட் ஆகாம என்ன ஆகுதுன்னா, அவனுடைய மிஸ்டேக்குக்கான ஒரு தீர்வு அவன் வந்து எடுத்துக்கிறதே இல்லை. அவனுக்கு அந்த ஹர்ட் ஆன ஃபீலிங் தான் வந்து முன்னால இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் விஷயத்துல வந்து பார்க்கும்போது கூட 4 பேருக்கு முன்னால கட்டாயமா வந்து அவனை இன்சல்ட் வந்து பண்ணக்கூடாது. அப்போ இவன் இப்படி பண்றான் பாருங்க, இப்போ கெஸ்டே வந்திருந்தாங்க, இவன் இப்படி பண்றான் பாருங்க, என்ன பண்றது, சரியா பண்றது கிடையாது, இது செய்யறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து லோ ஆயிடும். அப்புறம் அவங்க மனசுல கூட பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, அவங்க அப்லிஃப்ட் பண்ணணும் தானே என்ன இருக்கு, உள் உணர்வு என்ன இருக்கு, பேரண்ட்ஸ் அதுதான் இருக்கு. ஆனா வெளிப்படுத்த தெரியாது. பட் நீங்க மேல வரணும், நான் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, how will you do that? Not by insulting before others, இல்லையா? ஏன்னா அப்படி பண்ணும்போது இன்னும் லோ செல்ஃப் எஸ்டீம் தான் ஆகுது. சோ அப்ப பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தான் வந்து சரியா இருக்காங்க அப்படிங்கறது கூட அந்த நேரத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க, ஐ அம் ரைட் அப்படின்னு. கரெக்ட். சோ இது கூட ஒரு விதமான ஈகோ ஆயிடுது இல்ல. இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பாக்குறோம். என்னன்னா பேரண்ட்ஸ்னா நாம நினைக்கிறது சொல்றதுதான் கரெக்ட், அவன் நினைக்கிறது சொல்றது தப்பு, ஏன்னா அவனுக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு உடனே முடிவு பண்ணிடுறாங்க. பட் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலப்போக்குல வந்து சில குழந்தைகள் நல்லா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை பத்தி ஒரு டெசிஷனே எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவனை உட்காரவீங்க, முன்னால உட்காரவீங்க. சோ வாட் யூ திங்க், என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற, உனக்கு எதுலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன பண்ணலான்னு நீ வந்து நினைக்கிற. ஸோ வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. யூனோ உங்களுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ், நீங்க அவங்களுக்காக இருக்கீங்க, அவைலபிளா இருக்கீங்கிற அந்த உணர்வை கூட நம்ம வந்து கொடுக்கணும். அவன் சொல்றது முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்தை நீங்க வந்து சொல்லுங்க. சம்டைம்ஸ் என்னன்னா அவன் வந்து அவன் பாட்டுக்கு சொல்லுவான், அவன்லாம் இல்லாஜிக்கலா வந்து இருக்கும், ப்ராக்டிக்கல்ல இருக்குமா, அவன் என்ன சொல்லான்னு கேட்காம அப்படியே அவங்க வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே வந்து பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட பேசும்போது, எஸ்பெஷலி அவங்களுடைய லைஃப்னுடைய டெசிஷன் எடுக்கும் போது அவங்களுடைய கருத்துக்களை ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதை உள் வாங்கிக்கோங்க. அப்புறமா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கருத்தை உங்களுடைய கருத்தாக நீங்க ஷேர் பண்ணுங்க. இதை கேட்டுத்தான் ஆகணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட நீங்க வந்து சொல்லாதீங்க. அப்படி வந்து நம்ம சொல்லணும். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க்ல கூட அது மாதிரி பண்றாங்கன்னு வைங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, ஆனா அவங்க நான் இப்படிதான் பண்ணுவேன்னு பண்றாங்களா, சில விஷயங்களை நீங்க விட்டுடுங்க, அவங்க பண்ணட்டும். பண்ணி அது சரியா வரலைங்கும் போது அதுக்கப்புறம் சரி அம்மா அப்பா சொன்னது இந்த மெத்தடு சரியா இருக்கும் போல பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்களும் வந்து போட்டு அவங்கள பிழிய வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். சில விஷயங்களை நீங்க விடுங்க. Let them learn through their mistakes. பேரண்ட்ஸ் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அட்வைஸ் நம்ம பண்ணாலும் வந்து குழந்தைங்க கேட்கறது இல்ல, அப்ப அப்படியே விட்டுடலாம், நம்ம வந்து அட்வைஸ் பண்ண வேண்டாம் குழந்தைங்களுக்கு, ஏன்னா சொன்னாலும் கேட்கறது இல்ல தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அப்படியே விட்டுறதுங்கிறது சரியா சிஸ்டர்? அப்படி எப்படி நம்ம வந்து விட முடியும் இல்லையா? அப்படி விடக்கூடாது. ஏன்னா பொறுப்பு இருக்கு, பேரண்ட்ஸுக்கு வந்து பொறுப்பு இருக்கு, விடவும் முடியாது. அதே நேரத்துல அவங்க வந்து ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பேரண்ட்ஸுக்கு, அது புரியுது. அதனால இங்க வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பேரண்ட்ஸ் சொல்றத குழந்தைகள் கேட்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து பேரண்ட்ஸ்னுடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் அந்த சில்ட்ரன் தான் அவங்களுக்கு அந்த ஒரு நன்மதிப்பை வந்து கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு குழந்தைகள் மேல அக்கறை இருக்கு அப்படிங்கிறத நீங்க அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் காமிக்கும் பொழுது, அவங்கள பத்தி விசாரிக்கிறதுல இருந்தோம், டெசிஷன் மேக்கிங்ல அவங்களையும் இன்வால்வ் பண்றதுல இருந்தோம், அவங்களுக்கே ஒரு சில பொறுப்புகளை கொடுங்க. ஈவன் வீட்டு பொறுப்புகள் கூட சிலதெல்லாம் அவங்களையே கூட பண்ண வைங்க. நீங்க இதை நீ பாத்துக்கப்பா அப்படின்னு நீங்க கொடுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுனா, ஓ நம்ம மேல நம்பிக்கை இருக்கு அம்மா அப்பாக்கு. ஆமா, அப்ப என்ன ஆகுனா அந்த மாதிரி நீங்க ஒரு பிஹேவ் பண்ணும்போது அந்த ஒரு ட்ரஸ்ட் நம்ம மேல இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு வைங்க. அப்ப கட்டாயமா பேரண்ட்ஸ் சொல்றத அவங்க கேட்பாங்க, அவங்க கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே வந்து கொடுத்து வாங்குறது தான் இல்லையா? ஆல்வேஸ் இது ஒரு இட்டர்னல் லான்னு கூட சொல்லலாம், கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது. ஸோ இதை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது. குறிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் இல்லை இந்த மாதிரி டீனேஜர்ஸ்
இவங்க கிட்ட வந்து நாம அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போக வேண்டி இருக்கு. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். இப்ப பார்த்தா குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதாவது டீனேஜர்ஸ் முன்னாடி இருக்கிற அந்த ஏஜ். சோ அந்த ஏஜ்ல இருக்கும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து இருக்கும். சோ பேரண்ட்ஸ் தான் எல்லா டிசிஷனும் எடுக்க வேண்டி இருக்கும். குழந்தைங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேட்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல சோ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய டேலண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிளாஸஸ்க்கு அனுப்புவாங்க. சோ ஒரு முறை வந்து ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய குழந்தைக்கு மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன டைம் வந்து வர முடியும் அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, அவன் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து இதான் அவனுடைய ஷெடியூல். ஈவினிங் வந்து டியூஷன் இருக்கு, அப்புறம் கிளாஸஸ் போகணும், இந்த கிளாஸஸ்லாம் இருக்கு. சாட்டர்டே சண்டே ஓகே இந்த வேலையெல்லாம் அவனுக்கு இருக்கு. அவன் வந்து டென்னிஸ் போறான், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் போறான், அப்புறம் பாட்டு கத்துக்கிறான். ஓகே, நடுவுல ஒரு 1 hour இருக்கு, அந்த டைம்ல மெடிடேஷன் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அவ்வளவு வந்து அந்த குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. இது வந்து இப்போ பிரசன்ட் டைம்ல இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நீங்க சொன்னது. அதாவது மல்டி டேலண்டடா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எவ்ரி சைல்டு. பேரண்ட்ஸும் வந்து ஒரு காம்படிஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்க. லைக் மத்த பேரண்டோட குழந்தைங்க வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும்போது அப்ப தன்னுடைய குழந்தைக்கும் அது வளர்க்க மாதிரி இருக்கணும், அதே மாதிரி வளர்த்தணும் தன்னுடைய குழந்தைய எல்லாமே சொல்லிட்டு பாடணும், எல்லா விதமான சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ணதான் வேண்டி இருக்கு. அதாவது ஒரு யங் ஏஜ்ல எவ்வளவு தூரம் அவங்க வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு அன்பை வந்து அந்த சின்ன குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய அந்த வார்ம், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஒரு நெருக்கம், அவங்களுடைய அன்பு போத்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் அவங்க வந்து அதை அனுபவம் பண்ணாங்க அந்த ஒரு சின்ன வயசுல சைல்ட்ஹுட் டேஸ்ல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியா வளருவாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த்தினா நாட் ஒன்லி பிசிக்கல் ஹெல்த்னா அதை மட்டும் மீன் பண்ணல, மென்டல் ஹெல்த்தும். ஸோ எவ்வளவு தூரம் வந்து அம்மா அப்பா அவங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு உடைய அந்த டைம் வந்து அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய அன்பு அவங்க மூலமா நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அப்படி இல்ல பெரியவங்க மூலமா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா சம்திங். அதாவது அந்த ஒரு டுகெதர்னஸ் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அனுபவம் செய்ய வைக்கணும். ஆனா நம்ம பார்க்கணும் 2 வயசுல 3 வயசுல எல்லாம் போய் டான்ஸ் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறாங்க. அனுப்ப வேண்டாம்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் தே நீட் சம் டைம் இல்லையா? அந்த டைம் இல்லாததுனாலதான் நிறைய ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு. சர்வ சாதாரணமா வந்து சொல்றாங்க, ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ குழந்தைங்களே அப்படின்னு சொல்லுது. அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நான் இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு கூட ஒரு விதத்துல வந்து பெற்றோர்கள் காரணம் தான். அதனால ஒண்ணு எப்பவுமே வந்து நினைக்கணும், அந்த குழந்தையினுடைய மனநலத்தை நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து டேலண்ட்ஸ் நீங்க கத்து கொடுங்க. பட் குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பிரெயினுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கு, அந்த பாடிக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அவசியம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ டைம் ஃபேமிலியோட இருக்கிறதுக்காக நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பிளஸ் இப்படி திணிக்க வந்து வேண்டாம். இந்த காம்படிஷன் பண்றதுனால என்ன லாபம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை டேலண்டடா வளர்ந்து புகழ் பெறுது அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் அதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் தான் வளர்ந்துட்டு போகுது. இன்னும் மேல மேல காம்படிட்டிவா ஆகணும்ங்கிற எண்ணம் தான் வருது. ஸோ அதே நேரத்துல நீங்க நல்ல ஒரு டைம் கொடுங்க, ஃப்ரீ டைம் அவங்களுக்கு கொடுங்க, விளையாடணும். அந்த வயசுல நல்லா ஓடி ஆடி விளையாடணும். ஸோ நல்லா அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல சோஷியலி நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு சிட்டிசனா நம்ம வந்து வளர்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் என்ன ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னா, அந்த சில்ட்ரனை வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியா வந்து உருவாக்கணும். அதுதான் வந்து முக்கியம். அதுதான் அவங்க லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க வைக்கும். சக்சஸ்ஃபுல் இன் த சென்ஸ் சக்சஸ்ஃபுல் இன் த ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் சக்சஸ்ஃபுல் இன் டீலிங் வித் டாஸ்க், வாட் எவர் இட் மேபி. அதுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப தேவை இல்லையா? சோ அதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர். ஏன்னா இப்ப வந்து நிறைய டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது இல்ல. பிளஸ் அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதால என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய ரிலேஷன்ஸை யாருன்னு வந்து இப்பெல்லாம் தெரியறது இல்ல. கரெக்ட். சோ ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் கூட வந்து தெரியறது இல்ல. ஏன்னா அவங்கள பத்தின விஷயத்த ஷேர் பண்ண கூட வந்து பேரண்ட்ஸ்க்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அவங்க ஹார்ட்லி எப்பயோ சில டைம் தான் வருவாங்க. சோ வந்தாலும் அவங்க யாரோ மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்புறம் அவங்க அவ்வளவா டைம் அந்த ஒரு டுகெதர்னஸ் கொடுக்காததுனால
அந்த பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அது போவாங்க இல்லையா. அந்த ஒரு ஏன்னா அந்த ஏஜ்ல அது தேவையானது மாதிரி அதெல்லாமே இல்லையா. அந்தந்த ஏஜுக்கு அது ஒரு தேவை இருக்கு இல்லையா. அப்ப சின்ன குழந்தைன்னா மடியில வச்சுக்கிட்டாதான் அதுக்கு ஒரு திருப்தி. அதுவும் பெரியவனாகும்போது மடியில அவனே வரமாட்டான் இல்லையா. அது அவனுக்கு குடும்பத்துல கிடைக்கல, அதுக்காக அம்மா அப்பா நேரமும் கொடுக்கல அப்படிங்கும் போது நேச்சுரலி he will go outside இல்லையா. he'll search for friends. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய லைஃபும் வந்து ஆயிடுது. சோ ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்களா தான் கண்டிப்பா இருப்பாங்க. சோ அவங்களும் இந்த மாதிரி ஒரு இன் பிட்வீன் ஏஜ்ல தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க எவ்வளவு தூரம் கைட் பண்ண முடியும். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பரவாயில்ல, அதுவும் கைட் பண்ண முடியாது. இல்ல சில பேர் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா அப்படியே எல்லாம் இதுலயே போன்லயே உட்காந்துருவாங்க, மொபைல் போன்ல, ஃபேஸ்புக்ல இப்படி. ஆனா இந்த சமயத்துல சிஸ்டர் டெக்னாலஜி மல்டிமீடியா ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலையிலயும் இருக்காங்க. லைக் இப்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் பார்த்தா வந்து டெய்லியே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க நிறைய கூகுள் பண்ணி நெட்ல சர்ச் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணதான் வேண்டியிருக்கு. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க தவறான வழிக்கு போகவும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. இந்த காலத்துல இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து நமக்கு ஒரு விதத்துல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கொடுக்குதுதான். இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னா அதனால நமக்கு எவ்வளவு கம்யூனிகேஷன் குவிக்கா வந்து ஆகுது, ஒர்க் எஃபிஷியன்சியும் நல்லா வளருது, ப்ரொடக்ஷன்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் ரெடியூஸ் காஸ்ட். வேற நிறைய ஒரு விதத்துல வந்து இருக்கு. நிறைய நாலேஜ் ஆஃப்கோர்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது, நாலேஜ் ஃபுல்லா வந்து ஆகுறாங்க. ஸோ தட் நாலேஜ் இஸ் ஆல்சோ அ பவர் இல்லையா. அது மூலமா அவங்க லைஃப்ல ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்க முடியுது, டேக்கிள் பண்ண முடியுது. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்துல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அவங்க வந்து ஃபேஸ்புக்லயே இருப்பாங்க, இல்லை வாட்ஸ்அப்லயே இருப்பாங்க, இல்லை கம்ப்யூட்டர்ல நெட் ப்ரௌசிங்லயே இருக்காங்க. அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆயிடுது, ஒரு மெஷின் மாதிரி தானே பிஹேவ் பண்றாங்க. ஒண்ணும் இல்லை, கீழே அம்மா இருக்கா மேல இருக்கான்னு அம்மா வந்து எஸ்எம்எஸ் பண்ண வேண்டியிருக்கு, கம் அண்ட் டேக் மில்க் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து என்னன்னா எஸ்எம்எஸ் மூலம் தான் வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ தே சே தட் கம்யூனிகேஷன் நிறைய வைக்கிறோம் இந்த ஃபேஸ்புக்லாம் வர்றதுனால we can find our old friends and கம்யூனிகேஷன் நல்லா பெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க, கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகுதுங்கிறாங்க. நீங்க வெளியில இருக்கிறவங்களோட அந்த மாதிரி கம்யூனிகேஷன். பட் வீட்டுக்குள்ள என்ன ஆகுதுங்க, அவர் இம்மீடியட் சர்க்கிள் யாரு, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்பவுஸ். ஸோ இப்போ அவங்களுக்குள்ள வந்து இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் எவ்வளவு என்னுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுதான் என்னுடைய லைஃப்ல ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க போகுது. அது அங்க பெருசா மிஸ் ஆகுது. அவங்கதான் வந்து கடைசி வரைக்கும் லைஃப்ல வந்து ஃபுல்லா இருக்க போறவங்க. சோ அதனால வெளியில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நான் திருப்பி ரிப்ளை பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அதுக்கு இமீடியா ரிப்ளை பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கேட்டுட்டே நிக்கணும் பக்கத்துல, இது வேணுமா அது வேண்டாமான்னு கேட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் சில ஃபேமிலியில இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. லைக் அவங்க வந்து ஃபுட் எடுத்துக்கும் போது லைக் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல, லஞ்ச் டைம்ல, டின்னர் டைம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட தான் அவங்க பேசணும், டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து அவங்க டிவி எல்லாம் போடுறது கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி அதை வந்து அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லது தானே சிஸ்டர். இப்படி நிறைய விஷயங்கள் பத்தி நீங்க ரொம்ப டீடைலா சொன்னீங்க. இன்னும் கூட நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் நமக்கு கம்மியா இருக்கு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து அது உருவாக்குதுன்னு நம்ம பார்த்தோம். லைக் இப்போ மெடிடேஷன் பார்த்தோம்னா மெடிடேஷன் எப்படி நம்மளுடைய வீட்டுடைய சூழ்நிலையே மாற்றுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க, மெடிடேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு, ஆனால் அது வந்து நமக்கு ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி குழந்தைங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம திணிக்க வேண்டாம். ஏன்னா திணிக்கிறதால எந்த ஒரு லாபமும் இல்லை. குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால பெற்றோர்களுடைய வார்த்தை, நடவடிக்கை எல்லாமே குழந்தைங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து அப்லிஃப்ட் பண்றதா தான் வந்து இருக்கணும். ஸோ அதையும் வந்து பெற்றோர்கள் இனிமேல் நம்ம மனசுல வச்சு நடந்துக்கிட்டா நல்லது. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு டாபிக்ல இதே நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்வை இது வாழ்வை இது